நானே ஆதாரம் அப்படின்னா அவர் என்னைக்கு அதை செஞ்சிருக்கணும்? வேண்டுமென்றால் டிஃபர்மேஷன் கேஸ் போடுங்க, வழக்கு தொடுங்க, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற. அததான் அவங்க சொல்றாங்க, நாங்க ஹேண்ட் விஜிலன்ஸ்லேயே கொடுக்குறோம், பணம் கொடுத்தேன்றாரு. இப்படிதான் விஜயும் சொல்லி மாட்டிக்கிட்டாருங்க. இல்லையா, அது என் மேஜிக் மேல ஃபைல் இருக்குன்றாரு. இல்லை, இப்போ ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்து வந்து பல நாட்கள் ஆயிடுச்சு, இன்னும் திறக்கலையா? திமுகவினர் வந்து எம்எல்ஏக்கள் வந்து அவர்கள் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுனால இந்த அரசை பகச்சிக்க வேணாம்னு சொல்றதுக்காக அமைதியாக ஒரு சிரிச்சுக்கிட்டு போறாங்களோ அப்படின்ற குற்றச்சாட்டு தான் திமுகவினராலே வைக்கப்படுது. நீங்க பத்திரப்பதிவுக்கு இன்னும் போனா டாக்குமெண்ட் ரைட்டர் பணம் கேட்டுட்டு இருக்காரு. இவர்கள் வந்து கொடுக்காதீங்க, விஜய் என்ன சொல்றேன்னு சொல்லுங்கன்றாரு. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போலீஸ் இன்னும் காசு வாங்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து 10 எம்எல்ஏ இன்னும் வருவாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாருன்னா, அதை ஏன் வந்து காங்கிரஸும் விசிகாவும் எதிர்க்கிறதுனா, அவர்கள் தங்களுடைய கூட்டணியோட தான் அவங்க இருக்கணும், ஆட்சி அமைக்கணும், தங்களை நம்பி தான் இருக்கணும், அவங்க சொந்த காலில் நின்றக்கூடாதுன்ற பதட்டம் தான் காரணம். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைகாணலு அம்சிங் பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு இதயா அவர்கள் வணக்கம். நேற்று சட்டமன்றத்தில் பட்டவர்த்தனமாக லஞ்சம் கொடுத்ததற்கு நானே சாட்சி அப்படின்னு நிதி அமைச்சர் மரிய வில்சன் போட்டுடைத்தார். இப்போ அதற்கு திமுக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது முதல் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவர் மேலே தான். இப்போது நாங்கள் கொடுத்தோம், நாங்கள் வாங்கினோம் அப்படின்னா விசாரணை நடைபெறட்டும். ஆனால் விசாரணை நடைபெறுவதற்கு முன்பாகவே நான் தான் லஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னு ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவர் கைது செய்யணும் அப்படின்னு திமுக தரப்பு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. கட்டாயப்படுத்தி வாங்கினாங்க, கொடுக்கணுன்றதை தாண்டி கட்டாயப்படுத்தப்பட்டதனுடைய விளைவாகத்தான் நான் கொடுத்தேன் அப்படின்றதான் அவருடைய வாதமாக இருக்குது. எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை, அவர் வந்து ஊழல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு கட்டத்தில் வந்து ஓகேவாக இருந்திருக்கும். ஆனால் அவர் வந்து அதை தாண்டி அதை வந்து நிரூபணம் செய்யணும் அப்படின்ற ஒரு கோதால இந்த மாதிரி வந்து அதை தாண்டி உணர்ச்சிவசப்பட்டார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லஞ்சம் வாங்குவது குற்றம் போலவே கொடுப்பதும் குற்றம். அதை கொடுத்தேன்னு ஒருத்தர் கமிட் பண்ணுறதுன்றதே வந்து சட்ட ரீதியாக அப்போ ஒரு அனுகூலத்துக்காக தானே செஞ்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்துடும். பணம் கொடுக்காமல் நீங்கள் நேர்மையாக இருந்தால் பணம் கொடுக்காமல் வழக்கு தொடுத்து எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அப்படி தானே போயிருக்கணும் சட்ட ரீதியாக. அப்போ ஏதோ நீங்கள் லஞ்சம் கொடுக்குறீங்கன்னா அங்கே ஏதோ அவர்கள் வந்து தடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இருப்பதாகவும் அதை மீறி ஓவர்லுக் பண்ணி நீங்கள் வாங்க வேண்டிய இடத்துல தான் இருந்தீங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா லஞ்சம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் நேர்மையானதுக்கே லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்குன்னு நான் மறுக்கலை. ஆனால் அது ஒருவேளை லஞ்சத்துக்கு விரோதமாக இருக்கிறவர் அதை தாராளமாக இது பண்ணலாம், மேலதிகாரிகிட்ட புகார் செய்யலாம் அல்லது வழக்கு தொடக்கலாம். எங்களுக்கு நியாயமான முறையில் கொடுக்க வேண்டிய லைசன்ஸ் கொடுக்க அப்படி எத்தனையோ வழக்குகள் இருக்குது. சில இன்னமும் மதுபான நிறுவனம், ஒரு சில நிறுவனம் இன்றைக்கும் பெட்டிக்கு பணம் கொடுக்காம இருக்கிறவர்கள் இருக்காங்க. உதாரணம் கிங்ஃபிஷர் பியர், இந்த மாதிரி சில நிறுவனங்கள் இருக்காங்க. பணம் கொடுக்க மாட்டேன்பாங்க. நீங்கள் வேணா எங்கள்கிட்ட மார்க்கெட் இருக்குது, டிமாண்ட் இருக்குது, எங்களுக்கு மக்கள் தேடி வர்றாங்க, நீங்கள் அதை வாங்கிக்கங்கன்னு சொல்கிற அளவுக்கு இது மாதிரி சில விஷயங்களில் வந்து சிலர் கராராக இருக்கிறார்கள். எங்களுக்கு நியாயம்னா நாங்கள் முடியாதுங்க, தர முடியாது அப்படின்னு தான் போகணும். இப்போ நீங்கள் வந்து ஜோயா லுகாஸே வந்து ஒரு பைசா ப்ராஃபிட்டில் வச்சு ஒரு ஏலத்தை எடுத்திருக்காங்க, டெண்டர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது அவர்கள் விளம்பரத்துக்காகவே கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஸோ அந்த விளம்பரம் வந்து கோடிக்கணக்காக செலவு பண்ணாமல் கிடைக்குதுன்னா அந்த லாபத்தை இதில் எடுத்துக்கலாம், அந்த செலவை குறைக்கலாம். ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஜோயா லுகாஸோடைய பாக்ஸ் போட்டு அந்த மோதிரம் போக போகுது. ஏன்னா அது வந்து இன்றைக்கி இப்போ சட்டசபை முதற்கொண்டு அரசு பத்திரிகையிலேருந்து அரசிதழ் வரைக்கும் ஜோயா லுகாஸோடைய பேர் வரப்போகுது. ஊரங்கும் எப்படி ஒரு பைசாக்கு தராங்க அப்படின்னு பேசு பொருளாகுது. எல்லா செய்தித்தாள்களில், யூடியூப்பில், முக்கிய சேனல்களில் ஜோயா லுகாஸ் பேர் உச்சரிக்கப்படுது. இப்போ இதே ஒரு பெரிய பாப்புலாரிட்டியில். அதனால் இந்த மாதிரி சில விஷயங்கள் நட்டம் என்பதை தாண்டி அதுலேயும் ஒரு வியாபாரம் இருக்குது. அது மாதிரி இவருக்கும் வந்து நேராக அப்படி ஒருவேளை நீதி நேர்மை அப்படின்றது போகிற அப்படின்னா அப்படி தான் போயிருக்கணும். அப்படி அல்லாமல் நாங்கள் வந்து லஞ்சம் கொடுத்தோம், என்னதான் கட்டாயப்படுத்தினாலும் லஞ்சம் கொடுத்தோம்னா கொலை மிரட்டலை விட்டாங்க அப்படின்னாலுமே போகலாமே. என்னை கொலை மிரட்டுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு எதனாலும் வழக்கு போயிருக்கலாம். அப்போ நீங்கள் கொடுத்து சாதிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஏதோ முறைகேடு இருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா முறைகேடு இல்லைன்னா ஏன் கொடுக்கணும்? அவர்கள் நீ நேர்மையாக கோர்ட்டுக்கு போயிருக்கலாம்னா எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, அனுமதி மறுக்கிறார்கள், நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம். அப்போ ஏதோ அங்கே கோல்மால் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அப்போ அது வந்து இவர் வந்து அப்படி அதான் நான் சொன்ன வந்தேன். இவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அதை தப்பு பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. அதாவது ஒரு நிரூபிக்க காரணம்னு நான் அதுக்கு நானே சாட்சின்னு சில பேர் அப்படி பேசுவாங்க. பேசும்போது குற்றச்சாட்டை சொல்கிறவரே நானே சாட்சின்னு சொல்லிக்கிறது வந்து வேண்டுமென்றால் டிஃபர்மேஷன் கேஸ் போடுங்க, வழக்கு தொடுங்க, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற. அதை தான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஹேண்ட் விஜிலன்ஸ்லேயே கொடுக்குறோம், பணம் கொடுத்தேன்றாரு. கொடுத்தவர் யார்கிட்ட கொடுத்தாருன்னு பாருங்க, அவரையும் இவர் அக்யூஸ்டாக சேருங்க அப்படின்னு தானே கேட்க போகிறோன்றாங்க அவங்க. நாங்கள் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் புகார் அளிக்க போகிறோன்னு தான் சொல்லியிருக்காரு அன்பில். நாங்கள் அவர் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிப்போம்னு சொல்லி, லஞ்சத்தை கொடுத்ததற்காக முதல்ல அவர் மேலே வழக்கு பதிவு செய்யணும். கொடுத்துட்டு யாருக்கு கொடுத்த, எப்படி கொடுத்தனா அதை ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் அடுத்து
அப்படின்ற அது ஒரு நியாயமான கேள்வியாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் கொடுத்தவர் மேலே முதல்ல வழக்கு பதிவு பண்ணுங்க. கொடுத்தது தப்பு, ஏன் கொடுத்தீங்க, யார்கிட்ட கொடுத்தீங்க, எவ்வளோ கொடுத்தீங்க, அதை ஃபர்தராக விசாரிங்க அப்படின்னு கேட்பது வந்து நியாயமான கேள்வியாக தான் பார்க்கணும். இதில் திமுக ஒருவேளை சிக்குனா சிக்கட்டும், அவங்களே தானே கேட்குறாங்க. அப்போ அதை வந்து ஃபேராக பண்ணத்தானே வேணும். இப்போ அப்படிப்பட்ட நிர்பந்தத்துக்கு வந்து இவங்களே ஆளாயிட்டாங்க. அப்படிதான் விஜயும் சொல்லி மாட்டிக்கிட்டாருங்க. இல்லையா அது என் மேஜிக் மேலே ஃபைல் இருக்குன்றாரு, அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்கன்றாரு. என்ன அந்த வார்த்தையே தப்பு. ஏன்னா ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க, ஓப்பன் பண்ணுறதுக்கு தானே உங்களை மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் உதயநிதி மறுநாள் வந்து கேட்டார், நீங்கள் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, பூச்சாண்டி காட்டுறீங்களா, திறங்க அப்படின்றாரு. நீ 3 நாள் ஃபைலை வச்சுக்கிட்டு ஏங்க திறந்து பார்த்துட வேண்டியதானே, உடனே பார்த்து என்னென்னு உடனே ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே. சாதாரண வந்து ஒரு தண்ணி பிரச்சனையை பேசுனதுக்கு அது சம்மந்தமாக ஏதோ ஒரு உள்ளத்தை வச்சு பேசுனதுக்கு உடனே அரெஸ்ட் பண்ணி ஒரே தகராறு பண்ணாங்க. ஏன்னா அதே மாதிரி விஜயை பற்றி ஒரு அவதூறாக பேசுனதுக்கு அனிதா ராதாகிருஷ்ணனை இது பண்ணாங்க, மார்க்கண்டேயனை தூக்குனாங்க. என்ன அதே மாதிரி இவரை பற்றி பேசுனதுக்கு பழனி கோயிலில் நிலம் மோசடிக்கு பேசுனதுவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க, மாரிதாஸை அரெஸ்ட் பண்ணாங்க. இவர்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணும்போது ஆதாரத்தோட ஃபைல் இருக்குன்னு வேற சொல்கிறாரு. வெறும் ஃபைல் இல்லை, ஆதாரத்துடன் ஃபைல் இருக்குன்னு சொல்லி 2 பேரும் ஆதவர்ஜுனாவும் சொல்கிறாரு, ஃபைல் அங்கே கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாரு. இவர் உடனே ஆமாம் எந்திரிச்சு என்கிட்ட இருக்குது, வந்துருச்சு டேபிளுக்கு, திறக்க வச்சிடாதீங்கன்றாரு. என்ன திறக்க வைக்காதுக்கு என்ன பேரம் நடக்க போகுது? இல்ல அரசு என்ன நினைக்குது இப்படி சொல்றதன் மூலமாக? அவர்களே கட்டுப்பாட்டில் வைக்கலாம், பயமுறுத்தலாம். ஏன்னா ஏற்கனவே திமுக தரப்புல சில திமுகவினர் இந்த மாதிரி ரொம்ப இது வந்து திமுக வந்து மைல்டாக போகுது அப்படின்ற குற்றச்சாட்டை பொது வெளியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் நாளைக்கு இது என்ன பயம்னா, திமுக தலைமையே இதை வந்து கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு. என்னென்னா நாளைக்கு தொண்டர்கள் வந்து நீங்கள் தாவேக்கா அரசை எதிர்த்து போராட்டம்னா வருவாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து அங்கே மயிலிறகை தடவி கொடுக்குற மாதிரியான சுமூகமான உறவை வச்சு அங்கே இது பண்ணாங்கன்னா, ஜோக் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் மாப்பிள்ளை மருமைங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா, இவங்கெல்லாம் அங்கே கூடி பேசுவாங்க. கடைசியில் இங்கே நம்ம போய் போராட்டத்துக்கு போய் ஜெயிலுக்கு போகிறது நம்ம போகணும், அவங்கெல்லாம் அங்கே செட்டில் ஆயிடுவாங்க உள்ளுக்குள்ளே பேசி வச்சுட்டு அப்படின்ற மாதிரியான மனோபாவத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சிலர். அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால் அப்படி இருக்கும்போது இப்போ ஆனால் கொஞ்சம் அதுக்கப்புறம் இது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சில பேரை கடிந்து கொண்டதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் இதாக இருங்க அப்படின்னு சொல்லி, அங்கே போய் பூசி மெழுகாதீங்க, எதுக்கு சிரித்து சிரித்து வலிஞ்சு பேசுகிறீங்க, கராராக பேசுங்க, கட் அண்ட் ரைட்டாக பேசுங்க, போர்க்குணத்தோடு பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக தகவல் இருக்குது. அதை எதிர்பார்க்கிறார்கள், போர்க்குணத்தோடு பேசணும்னு. இப்போ KN நேரு இன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு ஃபோர்ஸாக. அவர் ஏவா வேலையெல்லாம் ஃபோர்ஸாக இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால முதலமைச்சர் அன்னைக்கு சொன்ன அன்னைக்கு 2 நாள் கழித்து தான் உதயநிதி வந்து பதில் கொடுக்குறாரு. 2 நாள் சட்டமன்றத்துக்கு வரல, ஆமாம் அடுத்த நாள் வந்து தான் அவர் பதில் கொடுக்குறாரு. அது வரைக்கும் KN நேரு ஏவாவேலும் அதை கொடுத்து பேசவே இல்லை அப்படின்றதும். ஆமாம், அதான் அது ஒரு பேசுபடாது. ஏன்னா அவர்கள் மேலாம் வழக்கு இருக்கிறதுனால அவர்கள் வந்து அது பேசாமல் இருக்காங்களோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ குற்றச்சாட்டே திமுகவினர் வந்து எம்எல்ஏக்கள் வந்து அவர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுனால இந்த அரசை பகைச்சிக்க வேணாம்னு சொல்கிறதுக்காக அமைதியாக ஒரு சிரிச்சுக்கிட்டு போகிறாங்களோ அப்படின்ற குற்றச்சாட்டு தான் திமுகவினராலே வைக்கப்படுது. இப்போ அதை மாற்றி அவர்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது வந்து இப்போலாம் 2 நாளாக நான் பார்க்குறேன், கொஞ்சம் ஃபோர்ஸாக பேசுகிறாங்க. அதனால் அது ஒன்றொன்று, நீங்கள் எப்பயுமே சட்டசபையை பொறுத்தளவில் கலகலப்பாகவும் ஜோக் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி போகக்கூடியதான். தங்கந்தனஸ்லாம் அடிக்கடி இந்த மாதிரி வில் கிராக் த ஜோக்கு, அந்த மாதிரி அங்கங்கே சின்னதாக இருந்துச்சு, ஏதாவது சின்னதாக பண்ணுவார், சபையே சிரிப்படையில் மூழ்கும். அங்கே ஒருத்தர் மாற்றுக் கட்சி வித்தியாசம் இல்லாமல் கேன்டீனில் பேசிக்கிறது, தோளில் கை போடுறது, முதுகில் தட்டிட்டு போகிறது, சபாஷ் அப்படின்னு சொல்கிறது, ஏன் நீ மாட்டி விட்ற அப்படின்னு கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய சகஜமாக நடக்கும். எதிரெதிர் அணியில் இருப்பவர்கள் அங்கே உள்ளுக்குள்ளே ஒன்றா தான் இருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து அந்த இதப்பா எந்திரிச்சு நின்று கத்துவாங்க, சண்டை போடுவாங்களே தவிர அடுத்த நிமிஷம் முடிஞ்சு போச்சுன்னா திரும்ப பரஸ்பரம். அதனால தான் அந்த காலத்தில் ஓபிஎஸ்ஸே வந்து சசிகலா வந்து குற்றம் சாட்டினாங்க, இவர் வந்து ஸ்டாலினை பார்த்தா சிரிப்பாருன்னு சொல்லி. இது என்ன சட்டசபையில் ஒருத்தரை பார்த்தா சிரிக்க தான் செய்வாங்க, பேசிக்கலாம், நீங்கள் நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து முதலமைச்சரே சொல்கிறதெல்லாம் உண்டு. அதெல்லாம் சகஜம். அதனால் அங்கே பேசுவதும் தப்பு இல்லை. கலகலப்பாக பேசுவதோ ஒரு சபையை வந்து இறுக்கமாக வைக்காமல் பேசுவதோ, அதே நேரத்தில் பாயிண்ட்டுன்னு வரும்போது அங்கே ஆக்ரோஷமாக தங்களுடைய கொள்கைகளையும் தங்களை வீக்கர் பண்ணும்போது அதுக்கு எதிர்ப்பாகவும் பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் இந்த ஆதாரங்கள் விவகாரம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த மரியவில்சனுடைய அந்த அவர் வந்து இந்த விஷயம் சொன்னதுக்கான காரணமே திமுக ஆதாரங்களை கொடுங்க டாக்குமெண்ட் எங்கன்னு கேட்குற போது தான் நானே ஆதாரம்னு அந்த இடத்துல சொல்றாரு. அது ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் ஏன் அதை வந்து இப்படி பொதுவெளியில் சொல்லணும்? அதாங்க சொல்கிறேன். ஏங்க நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்க வேண்டியது, லஞ்சம் வாங்குறவர்கள்ட்ட ஆதாரம் கொடுக்க முடியாது, ஆதாரமே இருக்காது. கொடுத்தேன்னு தான் சொல்ல முடியும், ஆதாரம் இருக்காது ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் பொய்யும் சொல்லலாம் கொடுத்தேன்னு சொல்லி, அதுக்கும் ஆதாரம் இருக்காதுல்ல.
அப்போ எப்படி வந்து கொடுத்ததற்கு ஆதாரம் இருக்காதோ கொடுக்காததுக்கும் ஆதாரம் இருக்காது. ஆனால் பொய் சொல்லலாம் கொடுத்தேன்னு கூட. அதுக்கும் ஆதாரம் இருக்காது. அப்ப நானே ஆதாரம் அப்படின்னா அவர் என்னைக்கு அதை செஞ்சிருக்கணும்? என்னைக்கு அந்த குற்றச்சாட்டை பண்ணியிருக்கணும்? இன்னைக்கு சட்டசபைக்குள்ள வந்து பிரிவிலேஜ் இருக்கப்ப பேசக்கூடாதுல்ல. அவரே அமைச்சர்ல இப்ப இப்போ அவரு அமைச்சர் பொறுப்புல இருக்காரு, அதிகார பொறுப்புல இருக்காரு. நடவடிக்கை எடுக்கலாமே. அததான் சொல்றேன். ஆதாரம் இருந்தா நடவடிக்கை எடுக்கலாம்ல. நானே ஆதாரம்னா கோர்ட்ல போய் என்கிட்டயே வாங்குனாங்க. நான் ஆதாரமா அவரை என்னைய சாட்சியா சேருங்க அப்படின்னு விஜிலன்ஸ்ல ஒரு கேஸ குடுத்து, விஜிலன்ஸ்ல இருந்து அதுக்கு ஒரு என்கொயரி போட்டு, அதுக்கு போட்டு இவர சாட்சியா போட்டு அதெல்லாம் பண்ணலாமே. அப்படி பண்ணியிருக்கலாமே. அது பண்ணணும். 2வது குடுத்தது ஏன்? அந்த முதல்ல குற்றச்சாட்டுக்கு வாங்க. குடுத்ததுக்கு மேலயும் உங்க கேஸ் போடணும்ல. அததான் சொல்றேன். இப்ப திமுகவே குடுக்க போகுது அவர் மேல. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா குடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி குடுத்தார்கள் என்றால், அவர் மீது முதல்ல வழக்கு பதிவு செய்து, அவரை கூப்பிட்டு வந்து விசாரிச்சு, எங்க குடுத்தீங்க? எதுக்காக குடுத்தீங்க? அப்ப என்ன உங்கள்ட்ட குறைபாடு இருந்துச்சு? எந்த விதிமுறையை நீங்கள் மீறினீர்கள்? இந்த பணத்த லஞ்சத்த குடுத்து எதுக்காக எந்த விதிமுறை மீறப்பட்டது? இதெல்லாம் விசாரிக்கணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இத வந்து இன்னைக்கு அவர் ஆளுங்கட்சியில அமைச்சராக இருக்கிறார். அவர் விசாரிச்சா சரியா வராது. சிபிஐ வேணும்னு கேட்பாங்க. இல்லாட்டி நீதிமன்ற டைரக்ஷனோட அத விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாரி அடுத்தடுத்து வழக்குகள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன ஆதாரம் கொடுக்க முடியாதப்ப நானே ஆதாரம் அப்படின்னு சொல்லிக்கிறது ஒரு அந்த நேரத்தில் ஒரு தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியா நினைச்சிருக்கலாம். இவருக்கு நிறைய பேருக்கு அனுபவம் போதாதுன்றதுக்கு இதான் இருக்கு. நீங்க தமிழ்ல தப்பா வாசிக்கிறாருங்க. அதை வந்து ஒருத்தர் சொல்றாரு, ராஜேந்திரன் சொல்றாரு. சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கணும்? நான் வந்து ஆங்கில மீடியத்திலே படிச்சவன். அதனால வந்து எனக்கு தமிழ்ல கொஞ்சம் திணறல் இருக்கு. மன்னிக்கணும். நான் போக போக சரி பண்ணிடுவேன். முடிஞ்சு போச்சுங்க அது. என்ன மொழி கேலி பண்ணுகிறீர்களா? உருவ கேலி மாதிரி மொழி கேலி பண்ணுகிறா? நான் யார் தெரியுமா? நான் ஒரு பான் கிறிஸ்டின். பான் கிறிஸ்டினுக்கும் இதுக்கு என்னங்க இருக்கு மொழிக்கும்? என்ன இந்த விவிலியம்னு சொல்லப்படுகிற நூலை தமிழ்ல தான் படிச்சு எல்லா கிறிஸ்தவர்களும் தமிழ்ல தான் பைபிள் படிச்சுட்டு இருக்காங்க. லத்தீன்லயோ அல்லது இங்கிலீஷ்லயோ படிக்கிறதுல பைபிள். ஏன்னா பெரும்பாலான தமிழ்நாட்டில் இருக்க கிறிஸ்தவர்கள் தமிழ் பைபிளையே தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதை மேடையில் ஏறி வாசித்துக்கிட்டு இருக்காங்க. சொற்பொழிவுகள் ஆட்டுறாங்க. எல்லாமே தமிழ் தான். எனக்கு பான் கிறிஸ்டின்னா அதுக்கு தமிழ் தெரியக்கூடாதுன்றது வந்து ஒரு பதில் இல்லையே. அப்படிதான் உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து சாரி கேட்டார். அதுக்கு நான் இந்த தவறுதலாக சொல்லியிருந்தால் அது இது பொருட்படுத்த வேண்டாம். நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன்றது. இது தேவை. இதுவும் உணர்ச்சி வசப்பட்டு தான். நாளைக்கு நீங்க விஜிலன்ஸ்ல கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டீங்கன்னா அல்லது கோர்ட்ல கூப்பிட்டு எப்படி லஞ்சம் கொடுத்தா எதுக்காக கொடுத்தேன்னா நான் என்று உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன்னு சொல்லணும். அவருக்கு ப்ரிவிலேஜ் இருக்கு. வழக்கு போட முடியாது. சட்டசபைகளை பேசினா அதை வந்து வழக்கு போட முடியாதுன்னு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு. ஆனால் நீங்க வந்து இந்த விஷயத்துல லஞ்சம் கொடுத்துருக்காருன்னு உள்ளுக்குள்ள அவர் கமிட் பண்றாருன்னா அது கண்டிப்பாக அது விஜிலன்ஸில் ஒரு கேஸ் அவங்க திமுக கொடுத்தால் அது ஒரு சிக்கலான செய்தி தான். அது வந்து தேவையில்லாம அவர்களுக்குலாம் அனுபவம் இன்மைன்றது தான் இது காரணம். நீங்கள் அனுபவம் புதுசாக வந்திருக்காங்க, பதவி ஏற்றிருக்காங்க, எதையாவது ஒரு சொல்லணும். அப்புறம் பாருங்களேன், ஒரு சிஎம் சொல்லலாமா? என்கிட்ட இருக்கு திறக்க வச்சிடாதீங்கன்னு சொல்லலாமா? அப்போ திறக்க வச்சிடாதீங்கன்னா அப்போ அப்படியே அவர்கள் அமைதியாக இருந்தாலும் திறக்க மாட்டாரா? இல்லை, இப்போ ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்து வந்து பல நாட்கள் ஆயிடுச்சு. இன்னும் திறக்கலையா? வந்து நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க அப்படின்னா அது என்ன காரணம்? ஏன்னா இவங்க வந்து தலைப்புச் செய்திகளை ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய ஆட்கள் தான். சிஎம் ஒன்று பேசினார் அப்படின்னா அது வந்து தலைப்புச் செய்தியாக மாறிடும் உங்களுக்கு தெரியும். அப்போ ஓப்பன் சேலஞ்ச் எதிர்க்கட்சி தலைவர் வைக்கிறப்போ அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்கணும் இல்லையா? கொடுத்துருக்கணும். இல்லை இருந்தால் தானே கொடுப்பாங்க. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ஆதாரம் ஒரு ஊழல் நடந்திருக்கும் அப்படின்றத கேள்விப்படலாம். இல்லை வேற ஆள் கொடுத்து பார்த்துருக்கலாம். என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். ஆனால் நீதிமன்றத்துக்கு வழக்கு பதிவு செய்வதற்கு நீதிமன்றத்தில் ஆதாரம் தேவை. நானே ஆதாரம் சொன்னால் பத்தாதுங்க. நீங்கள் இன்னைக்கு எதுக்காக கொடுத்தீங்க? எவ்வளோ கொடுத்தீங்க? என்னைக்கு கொடுத்தீங்க? யார்கிட்ட கொடுத்தீங்க? இவ்வளோ கேள்விகள் பின்னாடி இருக்கும். அதுக்கு என்ன ஆதாரம்? நீங்கள் பொய் சாட்சி இல்லை என்பதற்கு என்ன அத்தாட்சி? அதற்கு என்ன இது இருக்குது? அந்த இது எல்லாத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இத்தனை மெகாவாட்டு வந்து சோலார் போட்டால் காசு வாங்கினாங்கன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறாங்க. யார் யார் அப்படி போட்டால், யார்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கினாங்க, அவங்களுடைய ஒப்புதல் வாக்குமூலம் இருக்கா என்ன அப்படின்னு அந்த கேள்விலாம் வருதுல்ல. அப்போ அதுக்கெல்லாம் சாட்சிகள், அதற்கான ஐ விட்னஸ்ஸு, இல்லை கொடுத்தவர்கள், ஏமாந்தவர்கள், அப்ரூவரு, இதெல்லாம் வச்சுக்கிட்டுல நீங்கள் ஒரு வழக்கை போட முடியும். நீங்கள் ஃபைல் மேஜையில் இருந்தால் என்கிட்ட இருக்குன்னு சொன்னால் மட்டும் வழக்கு வந்து நாளைக்கு தண்டனை வந்துடுமா? அதை பிரித்து பார்க்கணும். பார்த்தா என்ன ஆதாரம் இருக்குன்னு பார்க்கணும். ஊழல் நடந்திருக்கலாம்னு கணிக்கலாம். எல்லா துறையிலுமே ஊழல் நடந்திருக்கும் அப்படின்னு கணிக்கலாம். ஆனால் அந்த துறையில் ஊழல் நடந்ததற்கான ஆதாரம் என்ன இருக்குது? அதுக்கு சம்மந்தப்பட்ட கொடுத்துருக்கணும். டெண்டர் வச்சுருப்பாங்க. டெண்டரில் பங்கேற்று இருப்பாங்க. ஒரு கம்பெனிக்கு 10, ஏன்னா ஒரு கம்பெனி இருந்தால் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஒரு கம்பெனி 2 கம்பெனியாக இருந்தால். அப்போ அது இருக்கும். நீங்கள் சாதாரணமாக பல டெண்டர்களில் நீங்கள் அரசாங்கம் அமைச்சர்கள் தலையிடாமல் நீங்கள் அசோசியேஷனே வந்து சிண்டிகேட் அமைச்சு இந்த இந்த டெண்டரை இன்னாருக்கு கொடுத்துருவோம், செக்ரட்டரி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களே கூடி பேசி செக்ரட்டரி ஒரு அமௌண்ட்டை போடுவார், ஒரு ரேட்டை கோட் பண்ணுவார். சுற்றி இருக்க கூட இருக்க ஒரு 10 பேர் வந்து அதுக்கு மேலே ரேட்டு போடுவாங்க. செக்ரட்டரிக்கு கிடச்சிரும்.
அந்த அசோசியேஷன் செக்ரட்டரிக்கு கிடைச்சிரும். என்ன அடுத்தது பொருளாளர் கொடுக்கணும்பாங்க, அவர் போடுவார், மற்றவங்கலாம் கூட போடுவாங்க, பொருளாளர் கிடைச்சிரும். இப்படி அவர்களே சிண்டிகேட் அமைச்சு பண்ணுறதெல்லாம் கூட நடக்கும். இதெல்லாம் ஊழல் தான். நீங்கள் L1 எடுத்தவரே உரிய பணத்தை கொடுக்கலன்னா பில்லு வராதுன்னு சொல்லி போய் யார் யாரை கவனிக்கணுமோ கவனிச்சிருப்பார், அதிகாரிகளையும் கவனிச்சிருப்பார். இல்லை பில் பாஸ் ஆகாது, நீங்கள் எடுத்துடலாம் டெண்டரை. ஆனால் அந்த வேலையை வந்து உங்களை இறுக்கி புளிவாங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அதிகாரிகளுக்கு போக வேண்டியது போனால் தான் அவர்கள் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் பில்லு நகர்த்தணும், பில்லு நகர்த்தி பில் அப்ரூவல் வரணும், அதுக்கு ஃபண்டு ஒதுக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் வந்து வெறுமனே L1 எடுத்தவர்கள் உடனே போயிடுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஒரு கமிஷன் இருக்கும், பார்ட்டி ஃபண்ட் இருக்கும் அப்படின்றது இது வரைக்கும் இருந்த நடைமுறை. ஆனால் நீங்கள் வந்து இப்போ யார் வந்து அதை ஒத்துக்கிட்டு சொல்லணும்ல. ஆமாம் எனக்கு கொடுத்தாங்க, சரிப்பா நீ ஏன் கொடுத்த அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனாலும் ஏன் கொடுத்தீங்க, நீங்கள் எங்கள்கிட்ட வந்திருக்கலாம்ல அப்பயே நீதிமன்றத்துக்கு, எனக்கு பணம் கொடுக்க, செஞ்ச வேலைக்கு பணம் தர மாட்டேன்னு வந்திருக்கலாம்ல. இந்த கேள்விகள்லாம் வரும். ரெண்டாவது, இவர்கள் அடுத்தடுத்து தொழில் பண்ண வேண்டும். ஒரு இடத்துல போய் பணம் கொடுத்ததை போட்டு கொடுத்தால் அடுத்த தடவை அவருக்கு வேலை கொடுப்பாங்களா, அதிகாரி அவர்கிட்ட வாங்குவாங்களா, அவர்களுக்கு திரும்ப வேலை கிடைக்குமா, அவர்களை பழி வாங்கறதுக்கான என்னென்ன முயற்சிகள் நடக்கும், அவர் தொழிலே கெடுத்துக்கிற மாதிரி ஆயிரும். இது வந்து ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கிறத தாண்டி திமுகவின் மீது ஒரு சாயலை பூசணும். ஒரு வந்து அவங்க வந்து ஒரு ஊழல் அரசாங்கமாக இருந்தாங்க, அதனால தான் அவங்க தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. நாங்க வந்து ஊழலுக்கு எதிராக ஒரு கவர்மெண்ட் ரன் பண்றோம், ஒரு டாலரன்ஸ் எகெயின்ஸ்ட் நாங்க வந்து ஆன்டி கரப்ஷன். ஆமாங்க, அப்படிதான் ஒரு இதை பண்றாங்க. ஆனால் அது பண்றதுக்கு ஆதாரத்தோட பண்ணணும். வெறும் சேற்ற வாரி அரைச்சிட்டு போக முடியாதுல்ல. நீங்க அதான் சொல்றேன், ஒரு சில இதில் உண்மையும் இருக்கும், ஒரு இதில் பொய்யும் இருக்கும். பொய் குற்றச்சாட்டும் வைக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து சம்மந்தம் இல்லாமல் வந்து ஆஜரானாங்க பார்த்தீங்களா. சில இது வந்து நாங்களும் கொடுத்துருக்கோம், எங்களையும் மிரட்டினாங்க. அதில் பாதி வந்து இந்த ஆட்சிக்கு ஜால்ரா போடுற கூட்டமாக கூட இருக்கும்ல. இவர்களே திரிக்கப்பட்ட, இவர்களே இது பண்ணதாகவும் இருக்கலாம்ல. இல்ல இவர்கள் ஊழலற்ற அரசாங்கமாக தான் ரன் பண்றாங்களா? இல்லை அதில் இன்னும் இதாக இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் முழுமையாக வந்து 3 மாதம் ஆயிருக்கு. இன்னும் பல டெண்டர்கள் வந்து வைக்கவே இல்லை, தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. இருந்த டெண்டரையும் கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஏன் கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஒருவேளை இவர்கள் சொல்கிற மாதிரி அவர்கள் வந்து முந்தைய அரசாங்கத்துக்கு பணம் கொடுத்து டெண்டர் எடுத்தினா கூட அந்த நஷ்டத்தை அவர்கள் தானே தாங்கணும். யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு அந்த கான்ட்ராக்டர் தானே தாங்கணும் அதை. சரி பொழைச்சி போனாத விடணும்ல அவர்களை மேற்கொண்டு அவர்களுடைய கான்ட்ராக்டையும் அழித்து அதை வந்து திமுகவை அழிப்பதில்லை, அந்த கான்ட்ராக்டர்களை அழிப்பது. ஏன்னா அவர்களை போட்டு நாசம் பண்ணி அப்போ அவர்களுக்கு திரும்ப டெண்டர் வைக்கணும். அப்போ என்ன செய்யற, ஒரு அவன்கிட்ட கொடுத்த காசை வந்து நம்ம வாங்கணுன்றதுக்காக திரும்ப டெண்டர் வைக்கிறாங்களா அப்படின்ற விமர்சனம் வருதுல்ல. அதில் ஏன் அதை கேன்சல் பண்ணாங்க, ஏன்னா கேன்சல் பண்ணால் அவர் ஏற்கனவே பேமெண்ட் அங்கே கொடுத்துருப்பாங்க, நமக்கு வராது அப்படின்ற எண்ணமா அப்படின்ற கேள்வி வருதுல்ல. அப்போ இந்த மாதிரிலாம் சில இது பண்ணும்போது இன்னும் ஒரு முழுமையாக டெண்டர் ப்ராசஸ் முழுசாக போகல. ஆனால் இன்றைக்கி ஒரு இதுவுமே லஞ்சம் இல்லைன்றாங்க. நீங்கள் பத்திரப்பதிவுக்கு இன்னும் போனால் டாக்குமெண்ட் ரைட்டர் பணம் கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இவர்கள் வந்து கொடுக்காதீங்க, விஜய் அண்ணன் சொல்கிறேன்னு சொல்லுங்கன்றாரு. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போலீஸ் இன்னும் காசு வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் டிராஃபிக்கில் பிடிச்சா போலீஸ் காசு வாங்கிட்டு தான் இருக்குது. இன்னும் நீங்கள் இப்போ இது உத்தரவு போட்டிருக்காங்க, என்ன 2.5 லட்சம் வருமானம் இருந்தால்தான் வந்து 3 சிலிண்டர் இலவசம்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2.5 லட்சம் வருமான வரம்பை யார் நிர்ணயிக்கிறது? நான் ஒரு சேலரி கேஸுன்னா நீங்கள் வந்து என் ஆஃபீஸில் வாங்கிடலாம், நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வாங்கிடலாம். ஆனால் டெய்லி ஒரு பாத்திரம் கழுவுறவங்க, வீட்டில் சமயகாரம் பண்ணுறவங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுறவர், இல்லை ஒரு இஸ்திரி போடுறவர், இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறன்றதுக்கு என்ன ஆதாரம்? எதுவும் கிடையாது. அப்போ எங்கே போவாங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு? தாலுகா ஆஃபீஸ்க்கு போகணும், இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும், வருமான சான்றிதழ் யார் கொடுப்பா? விஓ கொடுப்பாரு. அவர் என்ன செய்யணும்? ஆய்வு நடத்தணும். இவர் வந்து ஒரு நாளைக்கு நின்று எத்தனை இஸ்திரி போகிறாரு, காலைல சாயங்காலம் வரைக்கும் பார்க்கணும். எத்தனை இஸ்திரி போட்டு ஒரு சட்டைக்கு எவ்வளோ வாங்குறாரு? இவர் குடும்பத்தில் வேறு யார் யார் இருக்கா? அந்த அம்மா வந்து இப்போ 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்க்குது, வீட்டுக்கு 6,000 ரூபா வாங்குது, 24,000 ரூபா வாங்குது. அப்படின்னாவே முடிஞ்சு போச்சு அது. ஏன்னா 20,000 தான் வாங்க முடியும். ஒரு வருஷத்துக்கு 25,000, 2.5 லட்சம்னா நீங்கள் 20 ரூபா மாதம் 20 ரூபா சம்பாதிச்சாவே 2,40,000 வந்துடும். அப்போ அந்த 20,000 தான் லிமிட்டு, அதுக்குள்ளே தான் இருக்கணும். 20,000 தாண்டினாவே அங்கே போயிடும். அப்போ 20,000 குறைஞ்சி இன்றைக்கி யாராவது குடும்பத்தில் வீட்டு வாடகை மினிமம் 15,000 இருக்கும். சென்னையில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து மினிமம் 15,000 இருக்கும். 10,000 ஒரு ஓட்டு குடிச்சுன்னா கூட 10,000 அது குறைஞ்சிருக்கு. இதுக்கு கரண்ட் பில்லு கட்டணும், அப்புறம் அவர்கள் வேலைக்கு போகணும், அதுக்கு இப்போ ஸ்கூட்டர் இருக்கணும், இது இருக்குது, செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணணும். இவ்வளோ விஷயங்களையும் வச்சுக்கிட்டு தான் அவங்க பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்? இப்போ நீங்கள் இந்த 2.5 லட்சம்ன்றது ஒரு இடத்துல ஒரு வீட்டில் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாருன்னு வைக்கிறதா, இஸ்திரி போடுற மாதிரி சம்பாதிக்கிறதா, இல்லை அந்த வீட்டுக்காரம்மா வேலைக்கு போகிறத சொல்கிறதா, வேலைக்கு போயிட்டுருக்கோம், பையன் வேலைக்கு போயிட்டுருப்பான், இதெல்லாம் சேர்க்கிறதா வேணாமா அப்படின்னா ஒரு வீட்டுக்கும் வராது. ஏன்னா எல்லார் வீட்லையும் எல்லாரும் ஏதாவது வேலை செஞ்சு குடும்பத்தை ஓட்டணும்னு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க.
அப்போ அந்த 3 சிலிண்டருக்காக என்ன செய்வார்கள், ஒருத்தர் சர்டிஃபிகேட் பண்ணி கொடுப்பாங்க. மத்த யாருமே வேலை பார்க்கலங்க. அவர் ஒருத்தர் தாங்க இஸ்திரி போடுறாரு. அவர் 2 லட்சத்துக்குள்ள தாங்க வாங்குறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அதுவே என்ன ஆகணும், அவர் ஒரு நாளைக்கு ரூ. 1000 சம்பாதிக்க கூடாது. ம், ம். என்ன ஒரு நாளைக்கு 7000 சம்பாதிக்க முடியாது. 30 நாளைக்கு 21,000 வந்துரும். அப்போ ஒரு நாளைக்கு ரூ. 600 தான் சம்பாதிக்கணும் அவரு. ரூ. 600 தான் சம்பாதிக்கணும். அப்படிதான் அவர் பண்ணணும். அப்போ ஒரு நாளைக்கு வந்து சட்டை இஸ்திரி எத்தனை போடுறாரு, ஒரு சட்டைக்கு ரூ. 10 வாங்குறாருன்னு கணக்கு போட்டாவே ச ம ஆமா, முடிஞ்சு ஆமா. போயிரும். அதனால வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய ஆட்கள் தான் 3 சிலிண்டர் வாங்க முடியும். வாங்க முடியும். அப்ப என்ன ஆகும், அப்ப போறப்ப இதெல்லாம் வந்து செய்ய இதெல்லாம் ஆய்வு நடக்க போகுது அதுக்கெல்லாம் கிடையாது. நீங்க போய் விஏஓட்ட போய் குடுத்தீங்கன்னா, அவர் ஒரு அமௌண்ட் கேட்பாரு. உடனே 2,50,000 அப்படின்னு குடுக்க போறாரு சர்டிஃபிகேட். இவர் 2 வருஷத்துக்குள்ள தான் பணியாற்றுறாருன்னு குடுக்க போறாரு. அத வாங்கிட்டு வந்து உங்க சிலிண்டர் வாங்க மானியத்த வர வச்சுக்க போறாங்க. அப்ப இந்த ஊழலையே வந்து ஊற்றுக்கண்ணே அங்க தான் இருக்கு. என்ன எல்லாத்துக்கும் வந்து இந்த மாரி விவசாய கடனா 50,000 தள்ளுபடி. 5,000 வாங்கின வரைக்கும். அப்ப 75,000 வாங்கின வரைக்கும் தள்ளுபடி. அப்புறம் 1,00,000 வாங்கினவர்களுக்கும் தள்ளுபடி. இப்படின்னு 3 மட்டமா மாத்தி மாத்தி குடுத்துட்டாங்க. ஆனா எம்எல்ஏக்களுக்கு அது இல்ல. நீங்க 300 கோடி சொத்து இருந்தாலும் சரி, 500 கோடி சொத்து இருந்தாலும் ஃப்ரீ கார் தருவோன்றாங்க. இவர்களுக்கு கண்டிஷன் போடுறாங்க. பொதுமக்களுக்கு கண்டிஷன் போடுறாங்க. என்ன ஆனா லீமா ரோஸ்க்கும் ஃப்ரீ கார். லீமா ரோஸுக்கும் ஃப்ரீ கார், ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஃப்ரீ கார் தான். என்ன விஜய்க்கும் ஃப்ரீ கார் தான். எல்லாருக்குமே ஃப்ரீ கார் தான்னு வருது. அப்ப இது எப்படி எந்த விதத்துல பொதுமக்களுக்குன்னா ஒரு இது எம்எல்ஏக்களுக்குன்னா இன்னொரு சலுகைன்னா, இதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாக தான் செய்யும். அதனால வந்து அவர் வந்து லஞ்சத்தை முழுசா ஒழிச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன நீங்க வந்து பார்ட்டி ஃபண்டே இவங்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்க அங்க மந்திரிகள்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செஷன் நடந்துகிட்டு இருக்கு. எந்த நேரத்துல எது வேணாலும் வெடிக்கலான்றதுனால அமைதியா இருக்காங்க. இதற்கு பிறகு தான் அது தெரிய வரும். ஏன்னா டெண்டர்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த மானிய கோரிக்கைக்கு அப்புறம் தான் பணம் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்பதான் டெண்டர்கள் வரும், போகும். அப்பதான் வந்து எல்லாமே தெரிய ஆரம்பிக்கணும். நீங்க வந்து நாங்க டிமாண்ட் பண்ணி பார்ட்டி ஃபண்ட் கேட்கல. நீங்க குடுக்குறத குடுங்க. அப்படின்ற மாதிரியான தோரணைகள் சில அமைச்சர்கள் இருப்பதாக செய்திகள் வருது. ஆனா அதெல்லாம் வந்து நடந்தா தானே போகணும். நம்ம முன்கூட்டியே வந்து அத நம்ம கணிக்க முடியாது. நடந்தால் தான் நடந்ததுன்னு சொல்லணும். அதையும் நம்ம சொல்ல முடியாது. நிரூபிக்கிற மாரியா பண்ண போறாங்க. பத்திரத்தில எழுதி கையெழுத்து போட்டு இவ்வளோ லஞ்சம் வாங்கி கொண்டேனா வாங்க போறாங்க. யாருனாலும் வாங்க மாட்டாங்க. அதனால நிரூபிப்பது கஷ்டம் அதுல. ஆனால் அதற்கான முயற்சிகள் நடக்குது, நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர்களுக்கும் போக போக செலவுகள்லாம் வரும் எல்லாருக்கும். நீங்க வந்து அந்த ஒரு தொகுதினா இப்பயே எம்எல்ஏ ஒரு அமைச்சர் ரேஞ்ச் ரோவர்லாம் வாங்கிட்டாரு எல்லாம் தகவல் வருது. அப்படின்னு செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு. என்ன நீங்க நார்மலாவே நீங்க என்னன்னா, நீங்க ஒரு எம்எல்ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 500 பத்திரிகை வரும். கல்யாண பத்திரிகை, சடங்கு பத்திரிகை, காது குத்து பத்திரிகை அப்படின்னு வரும். அது போக பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 20 கோயில் திருவிழா வரும். கோயில் கும்பாபிஷேகம் வரும். இதுக்கு எல்லாம் வந்து அவர்கள் எம்எல்ஏட்ட வந்து நிப்பாங்க. ஐயா பார்த்து நன்கொடை கொடுங்க. ஊர் பூரா வசூல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா அப்ப எம்எல்ஏ என்ன கொடுக்கணும்? ஊர் பூரா வந்து 500, 1000ன்னு கொடுப்பான். இவர் ஒரு ரூ. 5000 கொடுக்கணும். 1,00,000 கொடுக்குறவர்லாம் இருக்காங்க சொல்றேன். ஒரு 5000, 10,000 கொடுக்கணும். அப்ப எத்தனை கோயிலுக்கு கொடுக்கறது? எத்தனை இதுக்கு கொடுக்கறது? அப்படிலாம் பிரச்சனை வரும். அப்ப ஒரு அவர்களுக்கு செலவுன்றது இருந்துட்டு தான் இருக்கு. நான் இல்லைன்னு மறுக்கல. அவர்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அதற்காக வந்து அவர்கள் கொள்ளையடிச்சு தான் ஆகணும்னு கட்டாயம் இல்ல. அதான் சொல்றேன். நீங்க வந்து இப்படித்தான் ஒரு எம்எல்ஏ இருக்க முடியும்னா, அதற்கேத்த மாரி தான் வந்து அவர்கள் வந்து தேர்தல்ல நிக்கும்போது, ஏங்க நான் ஒரு வேலைக்கு போறேன்னா, நைட் டியூட்டின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க. நான் அந்த வேலைக்கு போறேன்னா, நான் தானங்க முடிவு பண்ணிட்டு போணும். இந்த நம்மளால நைட்டு முழிக்க முடியுமா? என்ன? அது இருந்து இப்ப இருக்கு அந்த தொழில் நமக்கு சரியா வருமா? அந்த பதவிக்கு நம்ம போனோம்னா நம்மளால உழைக்க முடியுமா? அப்படின்னு. இங்க போனா ஒரு மாசம் 2,00,000 செலவாகும். அப்படின்னா, நாம செலவ ஏத்துக்க முடியுமா? அப்படின்னு தானே பார்க்கணும். இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும், அவரெல்லாம் பத்திரிக்கைலாம் வந்தா வாங்காம அலுவலகத்துக்கே போகாம அப்படிதான் இருக்கணும் நீங்க. யாருக்குமே மொய் வைக்காம அப்படிதான் இருக்கணும் நீங்க. அப்படி இல்லைன்னா பார்ட்டிலேருந்து குடுக்கணும் அவங்களுக்கெல்லாம் ஃபண்டு. எப்பா நீங்க வந்து நமக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க திருப்பி செய்யணும். அதனால நீங்க வந்து உங்களுக்கு மாசம் நாங்க 2,00,000 தர்றோம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் இப்ப சம்பளத்த ஏத்தி குடுத்துருக்காரு. இந்த லஞ்சத்தெல்லாம் வாங்கக்கூடாது. நீங்க வந்து ஒரு 1,00,000 வச்சுக்கங்க. உங்க செலவுகள பாருங்க. அங்கங்க கை நீட்டிறாதீங்க அப்படின்னு சொல்லி தான் இத ஏத்தியிருக்கதா ஒரு தகவல் இருக்கு. சரி ஒருவேளை அரசு பணம் போனா கூட பரவாயில்லன்னு வைங்க. ஒருவேளை கை நீட்டாமல் எம்எல்ஏக்கள் இருப்பாங்க அப்படின்னா, அத வந்து நம்ம வரவேற்கலாம். ஓகே. நடந்தால். ஆனா இதுல முக்கியமா இந்த இடைத்தேர்தல் விவகாரம் ரீசெண்டா ஒரு 3 நாட்களாக வந்து பேசப்படுது. செங்கோட்டையன் சொல்றாரு, இன்னும் 10 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்து தவைக்க வர இருக்காங்கன்னு சொன்னாரு. உடனே விசிகாவும் சரி, காங்கிரஸும் சரி இது வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்றாங்க. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ தாவேக்க குதிரை பேர அரசுக்கு ஈடுபடுது அப்படின்றது உறுதியாகுது அப்படின்னு விசிகா தரப்புல ரஜினிகாந்த் சொல்றாரு. இப்படி நிறைய பேர் காங்கிரஸ்ல இருந்து நேற்று கார்த்திக் சிதம்பரம் பத்திரிகையாளர் பிரஸ் மீட்லயே சொல்றாரு, இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்றாரு. நேற்று
அறிவிப்புகள் 110 கீழே வந்த அறிவிப்புகளும் பார்க்கிற போது விரைவில் இடைத்தேர்தலுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லைங்க. அது வந்து இடைத்தேர்தல் வந்துதாங்க ஆகணும். ஏன்னா, அது குறித்து நேத்து வழக்கு வந்துச்சு. என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு தெரியல. நீங்க வந்து இப்ப இருக்க சிக்கல் என்னன்னா, நீங்க அந்த வழக்க பொறுத்தளவுல எம்.எல்.ஏக்கள் 6 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. என்ன ராஜினாமா ஏற்கப்பட்டது, நோட்டிஃபிகேஷன் போட்டாச்சு, எல்லாம் போச்சு. அவர்கள் பதவி இழந்துட்டார்கள். காலியிடமா அறிவிக்கப்பட்டுருச்சு. இப்ப வழக்கு என்ன? அவர்கள் வந்து ராஜினாமாவே ஏற்கக்கூடாது. என்ன தகுதி நீக்கம் செய்யணும். அப்படிதான் வழக்கு. இப்ப ராஜினாமா செய்தாலும் அவர்களுக்கு பதவி போயிருச்சு. தகுதி நீக்கம் செஞ்சாலும் பதவி தான் போப்போகுது. ஸோ 2மே ஒண்ணு தான். நீங்க வந்து வார்த்தை தான் வித்தியாசம். அவர்கள் தேர்தல்ல போட்டியிடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி பண்றாங்களோ? தேர்தல்ல போட்டியிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுங்க. நீங்க தகுதி நீக்கம் பண்ணாலும் நம்முடைய இப்ப 18 எம்.எல்.ஏக்கள தகுதி நீக்கம் பண்ணாங்க. டிடிவி தினகரனோட போனாங்கன்னு. எல்லாருமே அடுத்த எலெக்ஷன்ல நின்னாங்கல்ல. செந்தில் பாலாஜி திரும்ப நின்னு ஜெயிச்சு வந்தார்ல. என்ன? அதனால அப்படி தகுதி நீக்கம் பண்ண முடியாது. தகுதி நீக்கம் என்பது இந்த முறை தகுதி நீக்கம். இப்ப இருக்க எம்.எல்.ஏவை நாங்கள் வந்து மாற்றி வாக்களித்ததற்காக தகுதி இழப்பு செய்கிறோம். எம்.எல்.ஏ இல்ல. நாங்க தான் உத்தரவு போடுவோம். கோர்ட் உத்தரவு போடுது. இல்ல சபாநாயகர் உத்தரவு போடணும். இவர்களை தகுதி நீக்குகிறேன்னு. அதனால ஒரு எம்.எல்.ஏ பதவியை நான் பறிக்கிறேன் அப்படின்னு பறிக்கணும். அதன் மூலமா பதவி போயிரும். ஆனா அவர் ராஜினாமா செய்யும் போதே பதவி போயிருச்சு. ஸோ 2 ரிசல்ட்டுமே இந்த தேர்தல் முடிவு இந்த தீர்ப்பு எப்படி வந்தாலும் இவர்களுக்கு பதவி இவர் வந்து சபாநாயகர் இவர் ராஜினாமா செய்ததை சபாநாயகர் ஏற்றது சரிதான்னு தீர்ப்பு வந்துச்சுன்னு வைங்க. அப்பயும் அவர்கள் பதவி போயிடும். இல்ல ராஜினாமாவை ஏற்றது தவறு. அவர்களை தகுதி நீக்கம் தான் செய்திருக்க வேண்டும். அதனால அவர் தகுதி நீக்கத்திற்கு அவர்கள் உட்படுகிறார்கள். தகுதி நீக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் பதவி பறிக்கப்பட வேண்டும் தான் உத்தரவு வரப்போகுது. அப்பயும் அவர்களுக்கு எம்.எல்.ஏ பதவி தான் போகுது. சரி, இப்ப அடுத்த வர எலெக்ஷன்ல அவர்கள் நிற்கக்கூடாதானா? கிடையாது. நிக்கலாம். அதுக்கு அனுமதி இருக்கு. அப்ப எதுக்காக தேர்தல் நிறுத்தி வைக்கணும்? கேஸ் வந்து முடியும் போது எப்போ 1 வருஷம் கூட நடக்கட்டும் கேஸ். முடியும் போது ஏங்க எம்.எல்.ஏவா ஜெயிச்ச கேஸே 10 வருஷம் நடக்குதுங்க. ஒருத்தர் ஜெயிச்சு அவர் பதவி முடிஞ்சு அடுத்த தேர்தல் நடந்து அடுத்து இன்னொருத்தர் ஜெயிச்சு அப்பாவும் இன்பத்துற கேஸ் எல்லாம் எத்தனையோ வருஷம் நடந்துட்டு இருக்கு. அவர்கள் வந்து இப்போ ஆட்சி காலமே முடிஞ்சு போயிருச்சு. இந்த வழக்கில் லேட்டானா என்ன? நீங்க தேர்தல் நடத்துங்க. தேர்தல் நடத்திட்டு இந்த தேர்தலில் வந்து இதில் வந்து தீர்ப்பு வந்து இவர்கள் வந்து இவர் வந்து ராஜினாமா ஏற்கப்பட்டது, இல்லை தகுதி நீக்கம் ஒத்துக்கொள்ளப்பட்டது, தகுதி நீக்கம் தான் இந்த இது அவர்களுடைய பதவி பறிப்புக்கு காரணம் அப்படின்னு ஒரு எழுத போறாங்க. நாளைக்கு வரலாற்றில் அது பதிவாக போகுது. நீங்க நீதிமன்ற தீர்ப்பு அவர் அப்பீல் போவாங்க அதுக்கு. இப்போ அது பாட்டு போயிட்டு இருக்கும். நீங்க இது இந்த அப்பீல் முடிகிற வரைக்கும் நீங்க தேர்தல் நிப்பாட்டி வைக்க முடியுமா? அது அந்த தொகுதி மக்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்குமா? எம்.எல்.ஏ இல்லாம எம்.எல்.ஏ பூரா வந்து உடனே பயங்கர வெட்டி முறிச்சிடறாங்கன்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் அந்த ஊருக்கு ஒரு எம்.எல்.ஏ இருந்தால் அவர்களுடைய குறைகளை சொல்வதற்கும் இதுக்கும் ஒரு இதா இருக்கும். அப்படின்றத ஒரு தேவை இருக்குல்ல. அது சட்டத்தின்பால் தேவை இருக்குல்ல. சட்டம் போட்ட உத்தரவுப்படியே இருக்கு. அதனால அது ரொம்ப நாள் தள்ளி போட முடியாது. அதனால் ஜனவரிக்குள் தேர்தல் வரும்ன்றதா எதிர்பார்ப்பு. இல்ல விரைவில் வந்தா அது அனுகூலமாக ஆளுங்கட்சிக்கு அமையும் அப்படின்னு தாங்க திமுக, அதிமுக கேஸே போட்டாங்க. கேஸ் போட்டதே அதற்காக தான். தள்ளி போடணுன்றதுக்காக தான் தேவைப்பட்டாங்க. இப்போ கொஞ்சம் அன்பாப்புலர் ஆகுறாங்கன்னு நம்ம அவங்க எதிர்பார்க்கலாம். இது வந்து நீதிமன்றம் வந்து அதை பார்க்க முடியாதுல்ல. இதில் யாருக்கு அனுகூலம், யாருக்கு இது அப்படின்னு பார்க்கலாம். இவங்களுக்கு சீக்கிரம் வந்தால் நல்லதுன்னு தாவேக்கா நினைக்கலாம். அவர்கள்லாம் இப்போதைக்கு வர வேணாம்னு நினைக்கலாம். இன்னைக்கு கூட சம்பந்தமா எடப்பாடியாருக்கும் உள்ள அங்கே தகராறு ஆயிடுச்சு. வழக்கு விவாதங்கள் போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கு. அதனால வந்து இது வந்து நீதிமன்றம் அப்படி தள்ளி போட முடியாது. அப்படிங்கும்போது ஜனவரிக்குள்ள வந்துடும் அப்படின்னா பொங்கல்ல இருந்து இவர் சிஸ்டத்தை ஆரம்பிக்கிறாரு, இலவசங்களை அறிவிக்கிறாரு. அதனால வந்து அது வந்து உள்நோக்கம் வந்து இடைத்தேர்தலை நோக்கியும் இருக்கலாம். அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. இடையில நேற்று கூட ஒரு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு அதையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க உச்சநீதிமன்றம். இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவருடைய போட்டு விசாரணைக்கு தடை கொடுத்து ஹைகோர்ட் கொடுத்துருந்துச்சு. அதை வந்து அது தடை விதிச்சதான் அப்படின்னு. ஆமா, விசாரணைக்கு தடைன்னு தான் கொடுத்துட்டாங்க. அது ஒரு பின்னடைவு தான் அவங்களுக்கு. ஏங்க அந்த அந்த கேஸை பொறுத்தளவில் நான் தான் சொல்ல வந்தேன். அந்த கேஸை பொறுத்தளவு நீங்க என்ன அடிப்படை, அதாவது வந்து இப்போ ஊத்தங்கரை எம்எல்ஏட்ட பேசுறாங்க, யாரோ ஒருத்தர் திமுக சார்பாக பேசுறாங்கன்னு வச்சுங்களேன். அவர் வந்து எதுல வாக்களிப்பாரு? திரும்ப நவம்பர் மாசத்துக்கு மேல தாங்க வரவே முடியும். அடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்பதானே எதிர்த்து வாக்களிச்சு இந்த ஆட்சியை கவுக்கிறன்னு அப்பதான் முடியும். அதுக்கு எப்போ 2 மாசத்துக்கு முன்னாடியே அதுக்கு பணம் கொடுப்பாங்க? நாளைக்கு ஏமாத்திட மாட்டாரா? அதுக்கு எப்படி பண்ணுவாங்க? அவ்வளோ அவசரப்பட்டு யாராவது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அது வந்து அது சரி, சபாநாயகர் தேர்தல் தான் குற்றச்சாட்டே இருக்கு. சபாநாயகருக்கு எதிராக நாங்கள் வந்து தீர்மானம் கொண்டுருவோம், அதில் நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு. சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து இந்த சபாநாயகர் நல்ல சபாநாயகராக இருக்காரு, திமுகவுக்கு உகந்த சபாநாயகராக தான் இருக்காரு. ஏன்னா ரொம்ப நடுநிலையாக நடக்கிறாருன்னு அவங்களே திமுக உறுப்பினர்களே பாராட்டி, நான் உங்களை ஒருபோதும் நாங்கள் வந்து உள்நோக்கம் கற்பிக்க மாட்டோம்லாம் ஏவாவில் இன்னைக்கு காலையில் பேசினார். அதனால் வந்து அப்படிலாம் இருக்குன்னு அவரை புகழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஓரளவுக்கு ரீசனபிளாக நடக்கிறாருன்னு மீடியா எல்லாருமே அவரை பாராட்டுறாங்க.
அப்படி இருக்கும்போது அவரை நீக்குவதற்காக ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதை நீக்கினா என்ன ஆயிரும்? சபாநாயகர் சரி அப்படியே நீக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சபாநாயகர் போயிடுவாருங்க. துணை சபாநாயகர் பொறுப்பெடுத்து நடத்த போறாரு சபையை. அது சபை நடக்கும்போது அந்த பிரச்சனையே வரப்போகுது. என்ன அது வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும், 3 தடவை நடக்கும். இதுக்கு தான் சபாநாயகர் தேவைப்பட போறாரு. மற்ற நேரத்தில் சபாநாயகரை பற்றி பேச்சே இருக்காது. அவரை கொண்டு வந்து நீக்கி என்ன செய்ய போறீங்க? அப்படி நீக்கினாலும் என்ன பண்ணும்? அடுத்த கட்டமாக திரும்ப எலெக்ஷன் வைக்க போறாங்க. அதுக்கு ஒரு வேட்பாளரை தாவேக அறிவிக்கும். நீங்க எதிர் வேட்பாளர் போட்டு உங்களால் ஜெயிச்சிட முடியுமா திமுகவால? முடியாது. அப்ப எப்படி அந்த அந்த இவர்கள் பேரம் பேசியது எதற்காக? இப்ப நீங்க இவர் வந்து 10 எம்எல்ஏ இன்னும் வருவாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாருன்னா, அதை ஏன் வந்து காங்கிரஸும் விசிகாவும் எதிர்க்கிறதுனா, அவர்கள் தங்களுடைய கூட்டணியோட தான் அவங்க இருக்கணும், ஆட்சி அமைக்கணும், தங்களை நம்பி தான் இருக்கணும், அவங்க சொந்த காலில் நின்றக்கூடாதுன்ற பதட்டம் தான் காரணம். இவர் தாவேகா பொறுத்தல என்ன நினைக்கிறாங்க? இப்போ ஒரு 7 இருக்கு. இந்த 7 போக இன்னொரு 10 வந்து 17 வந்துட்டா நம்ம 107 + 17 224 போயிடுவோம். நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டோம்னா. இதுக்கும் ஏன்னா கம்யூனிஸ்ட் இருந்துகிட்டே கூட்டணி ஆட்சி தேவையில்லையே. கூட்டணி ஆட்சி தேவையில்லை. நீங்க நாளைக்கு மந்திரி பதவியை பிடுங்கினாலும் பிடுங்கலாம். ஏன்னா அப்படி ஒரு எண்ணம் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க காங்கிரஸ் திடீர்னு மாணிக் தாக்கூர் சொல்றாரு, இன்னும் வந்து அமைச்சர்கள் ரசிக மனப்பான்மையிலிருந்து வெளியே வரவில்லைன்னு தெரியுது. ஏன்னா அந்த பிஎம்னு அவரை சொல்லும்போது அங்கே இரிட்டேட் ஆகுறாங்க காங்கிரஸ். அப்பப்போ விடுதலை சிறுத்தைகள் அப்பப்போ குரல் கொடுக்குது. கம்யூனிஸ்டுகள் மேலேயே வழக்குகள் போடுற அளவுக்கு, அவர்களுக்கு போராட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு தடை போடுற அளவுக்கு, அவர்களை கணக்கெடுக்கிறதுக்கு ஒரு தாசில்தார் உத்தரவு போடுற அளவுக்கு குஜிலியம்பாரியில் இப்படி போயிட்டு இருக்கு அவர்களுக்கு எதிராக. அவர்கள் போராட்டம் நடத்துறதுக்கு வந்துட்டாங்க. நான் அதிகாரி வேணுமா நாங்கள் வேணுமா சொல்லுங்கன்னு மிரட்டுற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் இவர்கள் எல்லாம் வந்து பயந்து இவர்களுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தாவேக்காவுக்கு ஒரு பயம் இருக்குது. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னும் சில எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா செய்து ஒருவேளை நாம் எல்லாம் வெற்றி பெற்றுட்டோம்னா அவர்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இன்னொரு 10 பேர் வர்றாங்கன்னு வைங்க, 17 இடத்துல தேர்தல் நடக்குது. இப்போ ஏற்கனவே 107 இருக்குது. இன்னும் 11 இடத்துல 11 இடத்துல ஜெயிச்சா போதும்னு நினைப்பாங்கல்ல. யாரையும் நம்ப வேண்டியதில்லை. முழுக்க விசிலே இருக்கும், விசில் எம்எல்ஏக்களே இருப்பாங்க. அப்படிங்கும்போது அது தங்களுக்கு ஒரு இதை இன்னும் 4 வருஷத்தை ஓட்டணுமே. 4.5 வருஷம் இப்போ தான் 3 மாதம் ஆயிருக்கு. இன்னும் 4.25 வருஷத்தை ஓட்டணும். அப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ள இது ஒரு தீர்வு வந்துருச்சுன்னா மீதி 4.5 வருஷத்தை தெம்பு திட்டமாக ஓட்டலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யும். நன்றி. பொறுத்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.